அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்து கிளிக் பண்ணி தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்காக, இந்திய அஞ்சல் வேலைக்காக மீண்டும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ஒவ்வொரு வருஷமும் நமக்கு இந்த ஜிடிஎஸ் வேலை வரும்போதும் சரி, ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த வருஷத்தான தொடக்கத்திலேயே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 98,000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அதில் 38 மாவட்டத்திற்கும் சரிங்களா. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500 வேகன்சி ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் உங்களுடைய மாவட்டத்திற்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது, இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் மீண்டும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 2வது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 3வது கிராமின் டக் சேவகன் சொல்லிட்டு இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் மீண்டும் நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சம்பளம் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் என்ன சம்பளம் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ்லாம் எவ்வளோ கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்கும், என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அலவன்சஸ் கிடைக்கும், அதே போல் ஏஜ் லிமிட் ஓகேங்களா, என்ன வயசுலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன டேட்லேருந்து விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணி எந்த டேட்டோட க்ளோஸ் ஆகுது. ஸோ அதே போல் இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்க போகுது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும், அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஸோ இது எப்படி நம்ம ஃபோன்லேயே வீட்டில் இருந்தே பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுது. வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்த்து தெரியலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணியிருக்கணும் சரிங்களா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஜிடிஎஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்திய அஞ்சல் துறை சரிங்களா, அங்கேருந்து தான் நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா, கிராமின் டக் சேவக்ன்ற போஸ்டிங்காகவும், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ன்ற போஸ்டிங்காகவும், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இந்த 3 வகையான போஸ்டிங்கை தான் மீண்டும் நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட புதிய வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம மீண்டும் ஆன்லைனில் தான் பண்ணியாகணும், இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இருக்குது பர் மந்த் சேலரி கிடைக்கும். இது ஜென்ரல் சேலரி தான். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய படிகாசுன்னு சொல்லுவாங்க, அதாவது அலவன்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசில் இருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. அதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வுங்க, 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்டில் வருவீங்க இல்லையா, பிசி எம்பிசி பிசிஏ எஸ்சிஏ, இந்த கேண்டிடேட்டில் வர எல்லாருக்கும் 3 வருஷம் வயது தளர்வு, 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்க ஓபிசியில் வருவாங்க இல்லையா, ஓபிசியில் யாரெல்லாம் வருவீங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 100 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்டு ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம். ஸோ அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த அரசு வேலை கிடைக்கும் சரிங்களா, இந்த ஜிடிஎஸ் வேலை கிடைக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க கமெண்டில் அப்படின்னா,
நான் 2, 3 வருஷமா விண்ணப்பிச்சுட்டேன். ஸோ நான் 4, 5 வருஷமா தொடர்ந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நல்ல மார்க் 450க்கு 470, 480 மார்க் எடுத்திருக்கிறேன். ஆனா நான் வருஷம் வருஷம் நான் விண்ணப்பிக்கிறேன். எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் தெளிவா ஒண்ணு சொல்றேன். சரிங்களா? நீங்க அப்ளை பண்ணி கிடைக்காம போனவங்களுக்கும் சரி, ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நான் விண்ணப்பிக்கலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். என்னன்னா, இப்போ கட்டாயம் ஒரு அரசு வேலை வேணும். இந்த ஜிடிஎஸ் வேலை வேணும். அந்த 3 போஸ்டிங்ல எந்த போஸ்டிங் கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. எனக்கு இந்த ஜிடிஎஸ் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிராமின் டக் சேவக்ன்ற போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும். அதுவும் அந்த போஸ்டிங்கை வந்து எந்த மாதிரி லொக்கேஷனை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றத தெளிவா இதுல வந்து உறுதிப்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அது எப்படின்னா, வில்லேஜ் ஏரியா இருக்கும் இல்லையா? இப்போ வந்து எந்தெந்த மாவட்டத்தில் நிறைய அதிகமான வில்லேஜ் ஏரியாவாக இருக்குதோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வில்லேஜ் ஏரியாவில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸை பார்த்து அதில் கிராமின் டக் சேவக்ன்ற போஸ்ட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 95% வாய்ப்புகள் இருக்குது. இது ஜஸ்ட் பாஸ்லேருந்து 470 480 மார்க் இருக்கிற எடுத்தவங்க வரைக்கும் கூட இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தான். உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க் வச்சு தான் இதில் செலெக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்லாம் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஓசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்லாம் இல்லாதவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.